ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம டீ கடை ஸ்பெஷல் வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோம்பை கையில் கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சோம்பு நல்லா வாசனையாக இருக்கும். பூவில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. வெங்காயத்துலேருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். கொஞ்சம் தண்ணி வெளியே வந்திருக்கு வெங்காயத்துலேருந்து. இப்போ லேசாக ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவைன்றதை பார்த்து நம்ம தெளித்து நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். இப்போ நான் லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கிறேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கையில் எடுத்து இப்படி பிடிச்சோம்னா நம்மளுக்கு இப்போ பிடிக்க வாட்டை வரணும். இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லேசாக கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு உருண்டை பிடிங்க. இதுமாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். கடையில் அப்படியே எடுத்து போடுவாங்க. நம்ம ஷேப்பு கொடுக்கறதுக்காக லேசாக உருண்டை பிடிச்சி நம்ம போடுறோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கிட்டேன். இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ பொரித்து எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு போண்டாவை உள்ளே போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். உடனே திருப்பாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பணும். இல்லைன்னா போண்டாவில் இருக்கிற வெங்காயம்லாம் உதிர்ந்துடும். லேசாக திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. போண்டா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆயிடுச்சு. நான் மீதி உள்ள உருண்டையும் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடுறேன். சாயந்தர டைமில் ஒரு கிளாஸ் காஃபி அப்படி இல்லைன்னா டீயோட இந்த போண்டாவை சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய வெங்காய போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டீ கடை ஸ்டைலில். இப்போ நான் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா உள்ளே வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.